இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் பேசுனதை கேட்டுட்டு சின்ன பையனி என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா. இனிமே உங்க பேச்சை கேட்டு நான் நடந்துக்கிறேன். உங்க விருப்பத்துக்கு எதிரா நான் நடந்துக்க மாட்டேன்னு சொல்றேன். ஆனா உன்னோட அக்கா உன்ன மாதிரி வந்து சொல்றாளா? அவ வந்து சொல்ல மாட்டா. ஏன்னா இப்போ அவ ஊர்ல இருந்த பழைய பார்வதி இல்ல, மாறிட்டா, மொத்தமா மாறிட்டா. அதனால தான் என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம என்ன மதிக்காம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அக்கா மட்டும் சம்பந்தப்பட்டிருந்தா உங்ககிட்ட என்னைக்கும் மன்னிப்பு கேட்டு உங்க விருப்பத்துக்கு எதிரா நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிருக்கோம்பா. இதுல பெரியாவும் சம்பந்தப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது அக்காவால என்னப்பா செய்ய முடியும்? அப்பாவோட வெறுப்புக்கு ஆளாயிட்டேன், அப்பாவோட மனவேதனைக்கு காரணமாகிட்டேன்னு அக்காவும் உங்களை நினைச்சு அழுதுட்டு தான்ப்பா இருக்கு. அக்கா அங்க, நீங்க இங்க, இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தா நான் என்னப்பா பண்றது? வாங்கப்பா சாப்பிடலாம். சரி, நீ போ, நான் வரேன். ஐயோ, இவ்வளவு நேரம் 7, இப்ப 7:30. என்ன நினைக்க போறாளோ? ஹலோ. வணக்கம் சார், நான் திவ்யா பேசுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்னோட ஒய்ஃப் பக்கத்துல தான் இருக்காங்க. நீங்க எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசுங்க. ஐஷு, பேசு. யாரு? யாருன்னு தெரியல ஐசு. ஏதோ லேடிஸ் பேசுறாங்க. நீயே கேள யாருன்னு. ஹலோ. மேடம் வணக்கம், நான் திவ்யா பேசுறேன். வேர்ல்ட் டூர் ஆர்கனைசேஷன்ல இருந்து கூப்பிடுறேன். உங்ககிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? சாரிங்க, இப்போதைக்கு எனக்கு டூர் ஐடியாலாம் எதுவும் கிடையாது. ஓகே மேம், தேங்க்யூ. என்னாச்சு அருண் உனக்கு? ஏன் பொண்ணுங்க போன்ல பேசினாலே பேசாம என்கிட்ட கொடுக்கற? சைலஜா விஷயத்துல அடிபட்டதுல இருந்தே நான் ரொம்ப கவனமா இருக்கேன் ஐசு. உனக்கு தெரியாம எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னோட லைஃப்லயே எனக்குன்னு இருக்கிற ஒரே கேர்ள் ஃப்ரெண்டு நீ மட்டும்தான் ஐசு. அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் ஐசு. உனக்கும் எனக்குமான உறவுல இனி எந்த பொண்ணாலையும் நமக்குள்ள விரிசலே வரக்கூடாது. மனசு போட்டு குழப்பிக்காத அருண். எப்போ ஷைலஜா விஷயத்துல உன்னை நீயே தண்டிச்சுக்க முடிவு பண்ணியோ அப்பவே உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அருண். இனிமே ஷைலஜா மாதிரி இன்னொருத்தி வந்து உன் மேல குற்றம் சுமத்தினா கூட நான் நம்ப மாட்டேன். அதனால நீ எப்பவும் போல இயல்பா இரு அருண். நீ எத்தனை பொண்ணுங்க கிட்ட பேசினாலும் பழகுனாலும் கண்ணியமா தான் நடந்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் உன்னை தப்பா எடுத்துப்பேன்னு நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத அருண். தேங்க்யூ ஐசு. ஐ லவ் யூ so much. நல்லா இப்போ தூங்குற மாதிரி கண்ணை மூடி அமைதியா அப்படியே சாஞ்சிரு. நான் சொல்றத மட்டும் இப்ப கவனமா கேளு. உன் மனசுல இப்ப வேற எந்த சிந்தனையும் வேண்டாம். நான் கடந்த காலத்துக்கு உன்னை இப்போ கூட்டிட்டு போறேன். ஓகேவா? ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? இப்ப அடிபட்ட மயக்கத்துல இருக்கிற உன்னை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. டாக்டர்ஸ் இப்போ உனக்கு மெடிக்கல் கேர் கொடுக்கறாங்க. ஆதி அருணுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்.
டாக்டர் ட்ரீட்மெண்ட்ல ஆதி என்ன பேசினான்னு அகிலாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஆதி பார்வதி விஷயத்த அகிலா கிட்ட சொல்லிருந்தானா? இப்போ உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு மயக்கத்துல நீ படுத்திருக்க. வெளியில உன்னோட வீட்டு ஆளுங்கெல்லாம் கவலையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு இப்ப எப்படி இருக்கு, என்ன ஆச்சுன்னு யோசிச்சிட்டு இருக்காங்க. நல்ல யோசி. ஆபரேஷனுக்கு அப்புறம் இருந்த அகிலா இப்போ இல்ல. உறவுக்காரங்க கல்யாணத்துல இருந்து அகிலா பழைய அகிலாவா மாறிட்டா. அதனால ஆதி பேசின விஷயம் எதுவும் அகிலாவுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ட்ரீட்மெண்ட் நடக்க கூடாது. அத எப்படியாவது தடுக்கணும். ஆமாப்பா, நீங்க சொல்றது கரெக்டு தான். ஏதாவது செஞ்சு இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம தடுக்கணும். ஆதி உன்கிட்ட ஏதோ பேச வரணும்னு சொல்லிட்டு அப்படியே பேச வரான். மெல்ல நிதானமா கேட்டுப்பாரு. என்ன சொல்ல வர ஆதி, என்ன சொன்னான்னு நல்லா யோசிச்சு பாரு. நல்ல யோசி. அம்மா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதோ இல்லையா? என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு திருப்தி அது எனக்கு வேணுமா? வாங்கப்பா போய் பார்க்கலாம். வா. வாய் சார். நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் எந்த உண்மையை மறைச்சதில்லை. நீங்க என் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா அந்த நம்பிக்கையை நான் முழுசா காப்பாத்தலாமா? நல்ல யோசி. என்ன நடந்துச்சு? உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். அதுக்காக நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.